السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى: إذا عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم. صدق الله عليه. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كما قال. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடனாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரின் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினை அன்புற்றி வாழ்ந்து மறைந்த நல்லவர்கள் மீதும் வாழ்ந்து வரக்கூடிய நம் சமூகத்தினர் அத்துறைவர் மீதும் எதிர்க்கும் இன்று நிலவட்டமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் ஏவப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நம்மை மீண்டும் ஒருவரை சந்திக்க செய்திருப்பதில் அல்லாஹ் ஒருவருக்கு புகழளித்து உண்டாக்கியவனாக என்று இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித குலத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது நட்பு கொள்வதும் அதில் முரண்பட்டு அவர்களை பகைப்பது. எல்லோரிடமும் நாம் கேட்டால் நாம் எல்லோரையும் நான் விரும்புகின்றேன் என்று சொல்வார்கள். ஒரு சில நபரை தவிர இன்னும் சொல்லலாம். ஆனாலும் அந்த நபரிடம் கேட்டால் கூட நான் எல்லோரையும் விரும்புகின்றேன், ஏன் அவரை விரும்பவில்லை என்கின்ற சில காரணங்களையும் சொல்லலாம். பொதுவான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்பதை எல்லா விஷயங்களிலும் நாம் கவனமாக ஆழ்ந்து சிந்தித்து அதனை நாம் வாழ்வியலாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது மனதிற்கு ஒரு ஆறுதலும் அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய ஒரு அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதை முதலில் ஆழமாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த நட்பு கொள்வதிலும் சரி அல்லது பகைப்பதிலும் சரி, வெறுப்பை உமிழ்ந்து பகைப்பதிலும் சரி, ஒரு எஸ்டீம் லெவல் சொல்லுவாங்க, எந்த வகையான ஒரு இது இல்லாமல் மிகைப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒட்டி உறவானது என்கின்ற நட்போடு பழகின்றவர்கள் இருக்கிறோம். அதுபோல பகைத்தால் அவரை பார்த்து பேசுவதற்கு கூட அவரை காரி உழலாம் போல என்று சொல்கின்ற அளவிற்கு கூட நாம் நடக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமினுடைய ஒரு முக்கியமான குணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஆக சிறந்தது என்னவென்று சொன்னால், எதிலும் மிகைக்காது. அளவோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும்
நீ செய்தீர்கள் என்று சொன்னால், மனிதராக கூடிய எவர்களாக இருந்தாலும் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய பாடமும் படிப்பினையும் இன்னும் உதவியும் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த நட்பாக பழகுவதும் பகைத்துக் கொண்டு முரண்பட்டு இருப்பது. எல்லா நட்புகளிலும் நன்மை இருக்கிறது என்று சொன்னாலும் சில நட்புகளில் தீமையும் இருக்கிறது. எல்லா பகையிலும் அது தீமையாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அங்கே நன்மையும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயம் 7வது வசனத்துல, அஸல்லாஹு யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா வல்லாஹு கதீர் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் இங்க யார பகைக்க சொல்றான் பாருங்க. அதாவது நீங்கள் யாரை பகைத்தீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு உறவு ஏற்படலாம், நட்பு ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் அன்பை, நேசத்தை, பாசத்தை ஏற்படுத்திவிடக் கூடும். அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் மன்னிப்பவன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 193வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்கள் சகோதர சகோதரிகளை விட, உற்றார் உறவினரை விட அல்லாஹ் யாரை பகைத்துக் கொண்டானோ அவர்கள் நீங்கள் பகைத்து விடுங்கள். அப்ப நட்பில் கூட நன்மை இருப்பது போல பகைமையிலும் நன்மை இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். ஆனால் இங்கு என்ன ஒரு கேள்வி நமக்கு சொன்னால், நாம் எல்லோரும் முஸ்லிமாக ஒரு சமுதாயமாக வாழ்கின்ற நமக்குள் ஒரு நட்புணர்வோடு பழக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனை நம்மிடம் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் தான் நமக்குள் பலவிதமான முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகிறது. எப்படி நாம ஒருவரை நாம விரும்புகின்றோம் என்று சொன்னால் அது எந்த மாதிரியான விரும்புதல் நட்பு என்பதை நாம் இந்த உலகத்தோடு தொடர்பு படுத்த பார்ப்போம். எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் ஒரு நண்பியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கிறது, அதனால் இவரோடு நான் பழகுவதனால், இவரோடு நான் நட்பு பாராட்டுவதனால் எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்றோமே ஒழிய, இவரிடம் எனக்கு அல்லாஹ் தஆலாவால் அல்லாஹ் சொல்கின்றானே, யார் எனக்காக நட்பாக பழகின்றீர்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த அர்ஷியுடைய நிழலில் நான் நிழல் கொடுப்பேன் என்று சொல்கின்றானே, அல்லாஹ்விற்காக நட்பு கொள்வது அது போன்று நட்பாக இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. மாறாக எப்பொழுது நாம் புறப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி நாம் ஒருவரை நட்பு கொள்கின்ற பொழுது அதனால் நமக்கு ஒரு ஏமாற்றம் அடைகிறது. அதனால் அவன் மீது நாம் பொறாமை கொள்கிறோம். அதனால் அவன் மீது நாம் கோபம் கொள்கிறோம். அவரை நாம் பகைத்துக் கொள்கிறோம். இது இன்றைக்கு நேற்றல்ல, நாம் சிறு வயதிலிருந்தே பார்க்கின்றோம். சின்ன குழந்தையிலிருந்து யாராவது சின்ன சண்டை போட்டு மறுநாள் பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மறுநாள் பேசிடுவாங்க அந்த சின்ன வயசுல. அதே ஒரு 15 வயது 16 வயதோடு ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடும் மாறுகின்ற பொழுது அவன் அந்த குரோதத்தை, அந்த விரோதத்தை, அந்த நட்பை, பகைமையை மனசுல இருத்திக் கொண்டே இருப்பான். இங்கதான் இஸ்லாம் மாறுபடுகிறது. என்ன மாறுபாடு? இப்ப ஒரு முஸ்லிமாக இருக்கிறவங்களுக்கு நீ எந்த மாதிரி பழகணும் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த ஒரு முஸ்லிமிற்கும் 3 நாட்களுக்கு மேலாக நீ பகைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு முஸ்லிமையும் 3 நாட்களுக்கு மேலாக நீ பகைத்துக் கொள்வதற்கு அனுமதி இல்லை, ஹராம். அதனால யார் இவர்களை முந்துகின்றாரோ சலாத்தை கொண்டு அவர்தான் சிறந்தவர். அப்ப 3 நாளைக்கு அதிகமாக
இந்த நட்பு என்பது நம்முடைய உறவிலும் கூட இருக்கும். அண்ணன் தம்பி, அத்தா மகன், சின்னத்தா பெரியத்தாவுடைய மகன், மாமா மாமி எல்லாமே நட்புணர்வு. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல மிக தெளிவா சொல்றாங்க, வல் முஃமினூன வல் முஃமினாத்தி பஅதுஹும் அவ்லியாஉ பஅத். ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நண்பர் என்று சொல்றான். இன்னொரு சொல்லும் போது இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம 3 நாட்களுக்கு மேலாக ஒருவரிடம் பகைத்துக் கொண்டிருந்தால், 3 நாட்களுக்கு மேலாக நாம் அவரிடம் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தால், நாம குர்ஆன் ஹதீஸை பேசுறோமா, இல்லை நாம இஸ்லாத்தை பேணுகின்றோமா, இல்லை நாம் தான் நம்முடைய உயிருக்கு மேலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றோமா என்ற கேள்வி இருக்கு. 3 நாளைக்கு மேல யார்கிட்டையும் பேசுறதுக்கு கூட தைக்கிறோம். அந்த 3 நாள் இல்ல, 3 வருஷம் இல்ல, பல வருடக்கணக்காக ஆயுசு முடிய வரைக்கும் பகைத்துக் கொண்டேதான் வாழ்கின்றோம், பகைத்துக் கொண்டே மறித்து போகின்றோம். பார்க்கிறோம். இது முஸ்லிம் அழகா? இப்படித்தான் அல்லாஹ் சல்லல்லாஹு கட்டமைத்தார்களா? எப்படி விளங்கினார்கள் சஹாபாக்கள்? அபூபக்கரும் உமரும் ஏற்கனவே இதை முன்பு சொல்லியிருக்கிறோம். அவர்களை போன்ற ஒரு நட்புணர்வோடு வாழ்ந்த யாருக்கு இல்ல, யாருமே கிடையாது. அதுபோல அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அவர்களை போன்ற பகைவர்களும் இல்லை, அவர்கள் கூட நண்பர்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மதீனாவில் வாழ்ந்தார்களே அந்த அன்சாரிகளுக்குள்ளே இஸ்லாம் வருவதற்கு முன்பாக 2 குழுக்களுக்கு மத்தியில ஹவுஸ் ஹஜ்ரத் 2 குழுக்களுக்கு மத்தியில பகைமை இருந்து கொண்டே இருந்தது. இது அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றான், சொல்றான் நபியார்கள் பார்த்து, நபியார்களே வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வேதமான இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, முரண்பட்டு விடாதீர்கள், பிழைத்துக் கொள்ளாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் மஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதி இஹ்வானா. எப்படி உங்களுக்கு மத்தியில நீங்க பகைமை பாராட்டிக் கொண்டிருந்தீங்க, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் நண்பர்களாக ஆகிட்டீங்க. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். மூமின்களுக்குள்ள ஒரு நட்புணர்வு இருக்குத, இதை நாம நினைக்கணும். இது ஏதோ நம்ம கூட பிறந்துட்டோம், நம்ம கூட வளர்ந்துட்டோம், ஒண்ணுமல்ல நம்ம சுத்த குழந்தையிலிருந்து வளர்ந்துட்டோம் என்பதல்ல இங்க பிரச்சனை. இது அல்லாஹ்வுடைய நேமத். மூமினாக பிறப்பது அல்லாஹ்வுடைய நேமத், அருள். இந்த அருளை சுவைக்க வேண்டிய நாம் அதை கசப்பாக மாற்றுகிறோம். எப்போ? சின்ன குழந்தையிலிருந்தே சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது, ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒண்ணுமல்லா வளர்ந்த பின்னாடி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி எனக்கு ஏன் இந்த இடத்துல முக்கியத்துவம் தரல, எனக்கு ஏன் இந்த இடத்துல நீங்க கூப்பிடல, எனக்கு ஏன் இந்த கல்யாண வீட்டில் அழைக்கல, சொல்லிட்டே போகலாம். யாரெல்லாம் இந்த கேட்டதை பண்ணுறீங்களோ, நேற்று வரை நண்பர்களாக இருந்து நேற்று வரை நாம் உறவோடு நட்புணர்வோடு பழகி வந்த நாம் இன்றைக்கு நாம் அதனை பிரித்து பார்க்கின்றோம். யாரெல்லாம், நான் உட்பட யாரெல்லாம் பார்க்கின்றோமோ நாம் நினைக்க வேண்டிய ஒன்று, இது அல்லாஹ்வுடைய நேமத். அல்லாஹ் பைன குலூபிக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த நட்புணர்வை, இதை நினைச்சு பாருங்கள் சொல்லி முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எங்க சொல்றான்? வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்னா,
நட்பு என்கின்ற பெயர்ல அதிகமான முறையில் நட்பு கொள்வது அது எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த ஒரு வரைமுறையும் இல்லாமல் கூடி குலாவை எல்லாம் என்ன தவறுலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில நன்மையை கருதி அல்லது ஒரு பொய்யை சொல்லியிருப்பான். இஸ்லாத்தை உடனே சொல்லிடுவாங்க. அவன் பொய் சொல்றான், இஸ்லாத்தை கூடுமா? அவன் என்ன சொல்லுறான்? அவன் என்னை ஏமாத்திட்டாங்க, அவன் என்ன மதிக்கலைய, அவன் என்ன கூப்பிடலைய, எப்படி அவன் என்ன கூப்பிடலைய, இதை முடிச்சு போடுறது. என்ன மதிக்காத இடத்துல நான் இப்படி போய் நிக்கிறது. அது எதுல பார்க்கணும், எப்ப பார்க்கணும், இஸ்லாம் என்ன அதுக்கு வரைமுறை சொல்லி இருக்குது, அதெல்லாம் பார்க்காமல் அங்க கொண்டு போய் இதை போய் ஜாயின் பண்றது. போய் சொல்லிட்டா, ஏமாத்திட்டா, எங்கெங்க சொல்லணுமோ அங்க போய் அது சொல்லணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்முடைய சொந்த காரியங்களை நாம இதுல கொண்டு போய் திணிக்க கூடாது. நம்மள அதிகமான ஆட்கள் தான் அது இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் கேள்வியாக வைக்கிறோம். அந்த மாதிரியான அந்த முஸ்லிம்கள் மத்தியில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லி வளர்த்திருந்த அந்த சமுதாயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்துல கடுமையான சண்டை பிடிக்கிறாங்க. சண்டைனா சும்மா வந்து சொத்து தகராறு இல்லை, கனிமத்து பொருளை பங்கிடுற தகராறு இல்லை. பனு தமீம்ங்கிற ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. 4892வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில, முஸ்லிம்ல இருக்கு. அப்போ அந்த இருவரையும் ஒருவர் சொல்றாங்க, அபூபக்கர் சொல்றாரு, முதல்ல அவங்க சொல்றாங்க, இந்த ஆள் நீங்க தலைவராக தளபதியாக நீங்க அந்த பனு தமீம் கூட்டம் இந்த தூரத்துல வந்துருக்காங்க, திரும்ப போறாங்க அவங்க ஊருக்கு. அப்ப எங்கள்ல ஒரு நாள் அமீராக நீங்க நெவிங்க யார சொல்லலாம் என்கின்றவர்கள் அவர்கள் ஆலோசனை கேட்கின்ற பொழுது, கருத்து கேட்கின்ற பொழுது அபூபக்கர் புத்திரர் இவரை நீங்க வந்து செய்ய தலைவராக தளபதியாக நீங்கன்னு சொல்லி, உமர் ரலியல்லாஹு இல்ல இவரை வேற ஒரு சொல்றாங்க. உடனே அபூபக்கருக்கு கோபம் வருது. எப்ப பார்த்தாலும் நான் சொல்லும்போதெல்லாம் ஏன் இப்படி நீங்க முரண்பட்டு நிக்கிறீங்க, எதுக்கெடுத்தாலுமா என்கின்ற தொழில் அவர் சொல்றாங்க. அந்த வார்த்தை எப்படி பார்த்தா அந்த ஹதீஸ்ல எப்பொழுதும் நீங்க எனக்கு முரண்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப உமர் சொல்றாரு, இல்லை அதுக்கு அப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சப்தம் கடுமையாக உயர்ந்த அந்த சபையில் அல்லாஹ் தஆலா அப்பதான் ஒரு வசனத்தை இறக்குறான். நபியோட இருக்கின்ற போது உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட சொல்றான். அந்த வசனம் அதுக்கு இறக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்க கோவப்பட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் உமர் வீட்டுக்கு போயிட்டார். உமர் வீட்டுல போய் அவர் யோசிக்கிறார், நம்ம பண்ண தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி. அபூபக்கரை யோசிக்கிறாங்க. அபூபக்கர் தான் முந்துறாங்க. அபூபக்கர் அவங்க தான் முந்துறாங்க. உமர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாங்க. அப்ப அந்த இருந்தாலும் அந்த கோபத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கதவை திறக்கிறாங்க. நேரா ரசூலுல்லாஹி அந்த பஞ்சாயத்து வருது. அப்போ உமர் வந்து வேகமா வர்றாரு. ஆஹா நம்ம தப்பட்டமே, கதவு திறக்காம போயிட்டோமே. இது நீண்ட ஹதீஸ், இது நமக்கு நிறைய பாடம் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சபையில போய் அபூபக்கர் வந்து விளக்காடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நேரா பார்த்துட்டாங்க. அந்த அபூபக்கர் வந்து வேகமா கையை தூக்கி வர்றாரு. அவருடைய ஆடையை தூக்கி கொண்டு வருகிறார். உங்களுடைய சகோதரர் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ண வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. வந்ததோட சொல்றாரு அபூபக்கர், நடந்த விஷயத்தை சொல்றாங்க. நான் மன்னிக்க போன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துச்சு சொல்றாங்க, நீங்க எல்லாம் பொய்ப்படுத்தினீர்கள், அபூபக்கர் உண்மைப்படுத்தினார். அதனால எனக்காக முடியாது நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அபூபக்கரா? அந்த இடத்துல உமர் வருகிறார். மன்னிக்கப்படுது. சரி, நாமளா இருந்தா இந்த விஷயத்தை அப்படி விட்டுருவோமா? எப்ப பார்த்தாலும் என் மனசுல போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த வழி ஆறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்ட பொழுது நான் ஒரு ஆளை சொல்றேன், அவர் ஒரு ஆளை சொல்றாரு என்பதாக எடுத்துக்கொண்டு இந்த வடு ஆறவே ஆகாது. நாமளா தான் இருப்போம். ஆனா இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் இதை படிக்கக்கூடிய பாடம். எங்க வரைக்கும் வந்து தெரியுமா? இது
அவர்கள் எந்த அளவிற்கு இன்னமல் முஃமினூன இஹ்வான் அல்லாஹ் சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக எது வரைக்கும் வர்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்பு அன்சாரிகளுக்குள்ள சஅத் பின் உபாதா என்கிற ஒரு தோழரை அவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. உமருக்கு இது பொறுக்கல. என்னடா இது, நாம இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணி இன்னும் அந்த மண்ணுடைய காயம் ஈரமா இருக்குது, அதுக்குள்ள இங்க என்ன பெரிய பெரிய குழப்பமா உண்டாகி இருக்குது என்பதாக அபூபக்கர்ட்ட போய் சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு வந்து அன்சாரி தோழர்களுக்கு கூட அந்த சபைக்கு வர்றாங்க. வந்தா உமர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? இதுதான் அவங்க இன்னமல் முஃமினூன இஹ்வாங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நான் என் மனசுல எப்படி நினைச்சிருந்தேன்னா, அபூபக்கரை போன்ற ஒரு தலைவர் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு யாரும் இல்லை. எங்க கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, எங்க கொண்டு போய் வச்சு அவங்க மனசுல வச்சு சொல்றாங்க. நான் நினைத்து கொண்டு அவருக்காக எனக்கு பேசுவதற்காக எழுந்திருக்கிறேன். என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு உமர் பேசுகிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு பேசுறாங்க. இவங்க எதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அந்த மூமின்கள் மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்பட வேண்டும், இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி நாம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் நான் கற்பனை செய்தேனோ, எப்படியெல்லாம் கற்பனை செய்து நான் எடுத்து எழுதி கொண்டு நான் சென்றேனோ, அதையெல்லாம் ஒன்று விடாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசுறாங்க. பேசிட்டு அப்புறம் பாருங்க, அவங்க அப்புறமா தாண்ட வந்து முன்னிலைப்படுத்த அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அபூ ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமரையுடைய கையை பிடிச்சிட்டு கூக்குறாங்க, இந்த இரண்டு பேருக்கு ஒரு ஆளை நீங்க அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க மனசுல ஆறி இருக்கிற அந்த இது நம்மள ஆறாம இருக்கிற அது அந்த வடு கூட இல்லாமல் அதனுடைய எந்த விதமான பின் விளைவுகளையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்விற்காக அவர்களை நேசித்தார்கள் என்பதனால தான் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அதான் அது விடல, அந்த ஒரு சின்ன குழப்பம் உண்டாகுது. உமர் எல்லாருக்கும் மத்தியில பையன் பண்றாங்க, அபூபக்கர் உங்களை நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம் பையன் பண்றாங்க. மக்கள் எல்லாம் இந்த பேச்சு பேசுற. அப்ப எந்த மாதிரியான நட்பு இருந்தா இதுதான் இன்னமல் முஃமினூன இஹ்வாங்கிறது. மூமின்கள் ஒருவருக்கு சகோதரன் அல்ல, சகோதரன் வார்த்தையை உபயோகிக்கணும். இன்றைக்கு நாம அந்த மாதிரி நடக்கிறோமா? எத்தனை பேரு நேற்றை வரை நண்பர்களாக பழகிவிட்டு இன்னைக்கு பயிர்களாக அதை அப்படியே பகையிலே கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் சலாம் சொல்வதற்கு கூட, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வதற்கு கூட மனசு வராத அளவுக்கு நாம் அந்த மனசுல வச்சுக்கொண்டே நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம குர்ஆன் ஹதீஸ பேசுறோமா? நாம நம்ம உயிரை விட அல்லாஹ்வுக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோமா? நாம இந்த உலகத்தை விட நாளை மறுமையை நாம் நேசிக்கின்றோமா என்ற கேள்வி இங்கு எழுகிறது. ஒவ்வொருவரும் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பகையாளியாக இருந்தாலும் சரி, மூமினா 3 நாளைக்கு மேலாக எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தாலும், ஏன்னா இதை நம்ம சும்மா சொல்லல, அல்லாஹ் தஆலா ஏன் அந்த வசனத்தை இறக்கணும்? 3வது அத்தியாயம் 123வது வசனத்தை சொல்றான். அதாவது முத்தகீன்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراء வல்-காலிமீனல் கைஸ வஆஃபீன அனின் நாஸ். மன்னிக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. எதுக்கு மன்னிப்பு எப்போ வரும்? மன்னிப்பு எப்போ கேட்போம்? நாம தவறு பண்ணியிருந்தோம். ஆனா இங்க இன்னொரு மேட்டர் இருக்குது. இப்ப நம்ம கேட்கிற மக்கள்கிட்ட அவன் தவறு செஞ்சானே அவங்க மன்னிப்பு கேட்கணும். சலாத்தை கொண்டு யார் முந்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர். அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அது கூட நம்ம லாயக்கு இல்லையா?
அப்ப அல்லாஹ் சரதாசன் எங்க நேசிக்கிறானோ அவன் வந்து சலாம் சொல்லட்டும். அவங்க தான் தப்பு பண்ணான். உனக்கு இங்கப்பா போச்சு, நீ அதை நினைக்கிறீங்க? ஒவ்வொருவரும் கேட்கல. யாரெல்லாம் பயந்து கொண்டு, யாரெல்லாம் முரண்பட்டு கொண்டு நாம் வாழ்கின்றோமோ நடக்கின்றோமோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம நட்புணர்வோடு பழகுவதற்கு இந்த மூமின்கள் சகோதரர்கள் இவர்கள் தான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். பகைத்துக் கொண்டு வாழ்வதனால் எந்த வகையிலும் நமக்கு இந்த உலகிலும் இல்ல, நாளைக்கு மறுமையிலும் அதற்கான கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது என்பதை மனதில் இருத்திக் கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நேசம் கொள்வோம், அல்லாஹ்விற்காக வேண்டி பகைத்துக் கொள்வோம் என்று கங்கணம் கட்டிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தந்தருள் புரிவாராக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي الكريم وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்ல 5013வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். சொர்க்கத்தின் கதவுகள் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அப்போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு அடியார்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணம். நம்முடைய பாவங்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மன்னிக்கப்படுகிறது. அந்த சொர்க்கத்தின் வாசல் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆனால் சக முஸ்லிமான சகோதரர்களுக்கு யாரிடத்தில் நமக்கு பகை இருக்கிறதோ அந்த மனிதர் மன்னிக்காதவரை, அந்த பகையை மறக்காதவரை அவருடைய பாவம் மன்னிக்க அப்படி நிப்பாட்ட சொல்றான் அல்லாஹ். மாணவர்களுடைய இந்த ஹதீஸ் நிறைய இடங்கள் இருக்கு. முஸ்லிம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. மலக்குமார்கள் கேட்கப்படுது சொல்லி வியாழக்கிழமை திங்கட்கிழமை திறக்கப்படுது, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுது. எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சது மூமின்களுடைய பாவங்களை. யாருடைய பாவங்களை தவிர யாரிடம் நாம் 3 நாளைக்கு மேலாக பேசாமல் இருக்கிறோமோ, யாரிடம் நாம் சலாம் சொல்வதற்கு கூட நம்முடைய தலை கவிழ்ந்து நடக்கின்றோமோ, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதை அந்த நேரத்தில் நாம் யோசிக்கணும். எந்த நேரத்தில் இப்படி போயிட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படலையே என்பதாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்காது. முதல்ல அது முக்கியமான யாரையும் குறை சொல்வதற்கு நாம மூமின்களாக இருப்பதற்கு லாயக்கு. ஏன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வல்லன்ன ஃபஇன்ன ظن அக்தர். ஆதாரமின்றி பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள். நாம சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய குறைகள் ஆதாரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாமளாக கற்பனை பண்ணி கொண்டுதான் நம்ம ஒரு ஆளுங்களை குறை சொல்லணும். அது இல்லாமலும் இருக்கலாம். அதனால ஆதாரம் இல்லாமல் யார் மீது குறை சொல்லாதீர்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி செய்வதே நான் எச்சரிக்கிறேன். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தஹஸ்ஸஸு வலா தஜஸ்ஸஸு வலா தனாஃபஸு வலா தஹாஸது வலா தபாகது வலா தகாது வலா ததாபரு. கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உறவுகளை முறித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு சகோதரன் மீண்டும் சொல்றாங்க, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு செலுத்துவதில் நீங்கள் முஸ்லிம்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு ஒரு சகோதரன் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் நாம ஒவ்வொரு நேரத்தில் நம்ம நினைத்துக் கொண்டே போகணும். எப்பொழுதெல்லாம் நாம நம்முடைய பகையாளியாக நினைத்துக் கொண்டு ஒரு ஆள் கிடைக்கின்றோமோ அப்பெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம்
குறைந்தபட்சம் யார் முந்திராங்களோ அவங்களுக்கு பதில் சலாமாக சொல்லுங்க. இல்லைன்னா மலக்குமாருடைய சாபம் வேண்டியது. சலாம் சொன்னா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கூட எங்க நம்ம காது கேட்டுமோன்னு சொல்லி திரும்பக்கூடிய ஆளையெல்லாம் பார்க்கணும். சலாம் சொன்னா கூட எங்க இவன் சலாம் சொல்லுவானோ பதில சொல்லணும் என்பதாக கூட திரும்பக்கூடிய ஆட்களெல்லாம் பார்க்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய பாவனை மன்னிக்கணும், எங்களுடைய பாவனை மன்னிக்கணும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் மூமின்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம ஒரு ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒரு ஏரியாவில் இருந்து கொண்டு ஒரே இடத்தில் இருந்து கொண்டு மேலே விடும் கீழே விடுமாக வாழ்ந்து கொண்டு உறவுகாரராக வாழ்ந்து கொண்டு நாம பிணைக்கிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்குமா என்பதை ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சகோதரர்களாக இருந்து சகோதரிகளாக இருந்து பிற மனிதர்களை மனிதர்களாக பார்த்து சக முஸ்லிமை முஸ்லீமாக பார்த்து சலாம் சொல்லி நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு அதன் மூலியமாக சொர்க்கவாதியாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி முன்னாடி வாங்க.